சங்கவி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா நீனு? நான் நல்லா இருக்கேன் வினோ, நீ எப்படி இருக்க? என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் சங்கவி. என்கிட்டயா? என்னதே குரல்ல வேற ஒரு மாற்றம் தெரியுது. அது என்னன்னா, எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடி பாவி! ஓ, சொல்லவே இல்ல. யார் மாப்பிள்ள? அது சர்ப்ரைஸ். நான் உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல நான் ரிவீல் பண்றேன் யார் மாப்பிள்ளைன்னு. ஓ, ஓகே ஓகே. சங்கவி, அப்புறம் எனக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து சொல்றியா? கண்டிப்பா பாத்துருவோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாமா? அதுவே இல்லாமையா? கண்டிப்பா கூப்பிடு. நான் ஒரு நல்ல இடமா பார்த்து சீக்கிரம் சொல்றேன். சரி சங்கவி, நம்ம அப்புறம் பேசலாம். பாய் பாய். சரி, இப்ப இதுவும் கால் பண்ணி சொல்லணும்ல. கால் பண்ணுவோம். வினோ. ஹலோ அகல்யா. வினோ, சொல்லு வினோ. இரு, நான் சாதனாவே மித்ராவை கான்ஃபரன்ஸ்ல போடுறேன். சரி வினோ. ஹலோ மித்ரா, சாதனா, நான் பேசு கேக்குதா? கேக்குது வினோ, சொல்லு. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சொல்லவே இல்ல. யார் மாப்பிள்ள? அது இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் யார் மாப்பிள்ளைன்னு. அப்புறம் சொல்றேன் யார் மாப்பிள்ளைன்னு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அங்க வந்து நான் ரிவீல் பண்றேன் யார் மாப்பிள்ளைன்னு. சரி, ட்ரீட் எப்போ? டேட் டைம்ல நான் அப்புறம் இன்ஃபார்ம் பண்றேன். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. நம்ம மிளாக்கா போறோம். அங்க சங்கவி தான் அரேஞ்ச் பண்ணா. ஓ, அப்ப நம்ம எல்லாம் மிளாக்கா போறோமா? சரி, நாங்க வந்துடுறோம். ஓகே गाइस, நம்ம மிளாக்கால மீட் பண்ணலாம். பாய். ஹலோ வினோ. ஹலோ, சொல்லு சங்கவி. நான் ஹோம் ஸ்டேலாம் செக் பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு எதுவுமே அவைலபிளா இல்லை. என்னோட ரிலேட்டிவ் வீடு மிளாக்கால காலியாக தான் இருக்கு. ஒய் நாட் நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணக்கூடாது? ஐயோ, ரிலேட்டிவ் வீடா? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கீ கூட எங்கள் வீட்டில் தான் இருக்கு. ஸோ நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாரும் ஓகேனா எனக்கும் ஓகே தான். சரி சங்கவி, போலாம். ஓகே வினோ, எல்லாத்தையும் சொல்லிடு. பாய். பாய் சங்கவி. ஏய், வாங்க வாங்க. ஏய், வா சாதனா. எல்லாரும் வந்துட்டாங்களா? நான் தான் லேட். வந்துட்டீங்களா மேடம்? நீங்க தான் லேட்டு. இங்க பாரு, கல்யாண பொண்ணு. சீக்கிரமா அந்த மாப்பிள்ளை கண்ணில் காட்டி சொல்லமா? இருங்க, அதுக்கு தானே ஒத்துட்டிட்டு போறா. சரி, ஹோம் பேக் எங்க? எல்லாம் வெளியே இருக்கு. டைம் ஆச்சு, சீக்கிரம். நீ ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டு போங்க. சரி, மிளாக்காக்கு போனோம் இல்லையா? மிளாக்காக்கும் வந்துட்டோம். மிளாக்கா எங்கெல்லாம் போவோம்? நீனும் ரிவீல் பண்ணலையா? மிளாக்காக்கு நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க யாராச்சும் கெஸ் பண்ணி எங்களை போறோம் சொல்லு. இல்லங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க. நம்ம ஆயிரத்தஞ்சன் போறோம். வேணாம், இதுவே நல்லாதான் இருக்கு. இப்படியே போலாம். ஏ மித்ரா, பசிக்குதுல. ஆமாலா, பசிக்கிட்ட எங்கேயாச்சும் கடையில போய் நோக்கி வாங்க. சரி சரி போலாம். வினோ பே பண்ணிரும். சரி போலாம் வாங்க.
என்ன என்ன சதனா இன்னும் வேணுமா? வேணாம் வேணாம். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. ஆரம்பிச்சிருச்சு வேலை. ஏன் படிக்கிற? என்னோட நீங்கதான் அவசரமா இருக்கீங்க. அவர் வந்துட்டு இருக்காரு. எப்பதான் வருவாரு? எல்லாரும் அதுக்குதான் வேக்கு. அவன் வருவானா, அவன் வருவானா. ஹாய் வினோ. செம்மையா இருக்கான? நல்லா கண்ணை விட்டு பாரு. நம்ம பேட்ச்ல இருந்தாங்க ஒரு மண்மன ராக. அவனா அவனா இவன்? ஏதாச்சும் பொம்பளைங்க கூட இங்க வந்திருப்பான். எதிர்ச்சியா வினோவை பார்த்ததும் வந்துட்டான். பொழப்பு அவனுக்கு. ஏய், நீ ஏன் இங்க வந்த? வினோதா உன்னைய ப்ரொபோஸ் பண்றப்ப வேணாம் வேணான்னு சொல்லுச்சுல. இப்ப எங்க வந்திருக்க? மித்ரா, இவரதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்ல வினோ, அது போதும் மித்ரா, எனக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. இப்படிதான் அன்னைக்கு ஒரு தடவை என்கிட்ட சண்டை போட்டீங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டீங்க. இப்ப இவரை கெட்டவருன்னு சொல்றீங்க. இவர் ரொம்ப நல்லவரு. நம்ம தான் இவரை புரிஞ்சுக்கவே இல்ல. விடு மித்ரா, அது அவ வாழ்க்கை, அவ முடிவு. நீ எதுக்கு தலையிடுற? வா போலாம். சரி, நாங்க முதல்ல கிளம்புறோம். நீங்க பார்த்து பத்திரமா அப்புறம் வாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை மூடோர்லயே இருந்திருக்கலாம். ஏய் மித்ரா, வா விளையாட போலாம். எப்ப பார்த்தாலும் வாயில ஏதாச்சும் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்க. வா விளையாட போலாம். பாடுறா, மேடம் வந்துட்டாங்க. கொஞ்செல்லாம் ஒரே பொலிவா இருக்கு. ஒரே ஜல்லி தான் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். என்னது பேசிக்கிட்டுதான் இருந்தீங்களா? இப்பதான் உங்க ஐடி ஸ்டோரி நான் செக் பண்ண ரொம்ப அருமையா வந்திருக்கு. பாருங்க கொஞ்சம் என்னமா போஸ்ட் பண்ணிருக்காங்க. பரவாயில்லையே, நல்லதா பேசிருக்காங்க.
எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேது. இதுங்க என்னன்னா மாடு மாதிரி தூங்குதுங்க. சங்கவி எழுந்திரி சங்கவி, மணி 6 ஆச்சு சங்கவி. பேசாம படுதா. சதனா சதனா நீயாச்சும் எழுந்திரி சதனா. இல்லையா சாப்பாடு சாப்பாடு சாவர சிப்ஸ் பாக்கெட் எழுந்திரிங்களா சொல்லிட்டு இங்க வந்து தூக்கத்திலேயே நேரத்தை ஓட்டுறீங்க. எழுந்திரி நேரம் இல்லன்னா இது கத்திக்கிட்டே இருக்கும். எழுந்திரி வினோ. சாப்பிட போலாமா? இப்போ உனக்கு திருப்தியா? வயிறு நடந்துச்சு. போலாமா? ஆமா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுல. போவோமே. போலாம். போலாம். ஹலோ. ஏய், முதல்ல கால் பண்ணா அதுக்கு கால் பண்ற திருப்பியும் வெளியே வெயிட் பண்றியா? சரி நான் வரேன். ஏய், ஷாப்பிங் பண்ணுங்க. ராக வெளியே நிற்கிறா. அவர் சொல்லி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டாங்க. ராக வெளியே நிற்கிறாரா? அவர் கூட கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன். நீங்க கேரி அவுட் பண்ணுங்க. பாய். பாய் பாய். நீ வீட்டுக்கு கிளம்ப போறியா? ஆமா, தினமும் இல்ல தங்க. எனக்கு ஷாப்பிங் பண்ணணும். நான் ஷாப்பிங் பண்ண போறேன். அதனால நீ கூட வரியா? நாங்க போறோம். பாய். ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு எங்க தனியா போயிட்டு யாரும் இல்ல, எல்லாம் கிளம்பிடுச்சு. வினோங்க. வினோ வந்துட்டு ராகவ் கூட்டான ராகவ் கூட போச்சு. ராகவ் கூட போயிடுச்சா? சங்கதிக்காகனா அது ரெண்டு ரொம்ப முக்கியமான ஜாமா வாங்கணும்னு இங்கிட்டு போயிடுச்சுங்க. சரி நீ வருத்தப்படாத. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய் மொபைல் எடுத்துடலாமா? எங்க அதுங்க ஒண்ணு காணோம். மணி வேற ஆச்சு. அதான் தெரியல. கால் பண்ணி பாரு. இதோ கால் பண்ணி பாக்குறேன். எங்க போனுச்சுங்க? போன் வேற எடுக்க மாட்டுது. திருப்படி போட்டு பாப்போம். ஏய் சங்கவி, ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கதான் இருக்கீங்க? இதோ இங்கதான் கடையில இருக்கோம் மித்ரா, வந்துடுறோம். சரி சங்கவி. என்னடா சொல்லிச்சுங்க? எங்கேயோ கடையில இருக்கிறதுங்களா? அதோ வந்துடுறேன்னு சொன்னிச்சுங்க. ஆமா, வினோ வேற இன்னும் காணோம். வினோ கால் பண்ணி பாக்கணுமா? பாருங்க. பண்றேன். போது கால் எடுக்கவே மாட்டேது. மறுபடியும் ட்ரை பண்றேன். இல்லடா, காலே எடுக்க மாட்டேது. அப்போ ராகவ்க்கு கால் பண்ணி பாருங்க. ஹலோ ராகவ். ஹலோ. மணியா சின்ன வினோ வீட்டுக்கு வரவே இல்லை. எங்க இருக்கா? வினோ என் கூட இல்லை, அப்பயே வீட்டுக்கு போயிட்டாளே. என்ன விளையாடுறியா? நான் அப்பயே சொன்ன உடனே நம்ப கூடாதுன்னு. நீ திருந்திட்ட, நல்லவன் வல்லவன் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துச்சுல. நானும் மித்ராவை சொன்னதை கேட்காம இப்ப பத்தியா இன்னும் அது வீட்டுக்கு வரவே இல்லை. ஒன்னெல்லாம் நம்பிச்சு பாரு. அதை சொல்லணும். உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. போன வை. ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க போன்ல? இந்த ராகவ் இருக்கான்ல, நான் போன் அடிச்சு வினோ எங்கன்னு கேட்டேன். வினோ விட்டுட்டேன்னு சொல்றான். ஆனா வினோ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே.
அப்ப எங்க போனா? தெரியல வினோ எங்க போச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது கடைக்கு போற கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனுச்சு, ஆனா இன்னும் காணோம். போய் தேடலாமா? போய் தேடலாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் பயமா. எங்க இருக்குன்னா உனக்கு ஐடியா கொடுத்ததே நானா? உனக்கு ஐடியா கொடுத்தது உன்னை யாரும் பாக்குறியா? இன்னுமா உனக்கு நான் யாருன்னு தெரியல? சங்கவி? ஆமா, சங்கவி தான். பாத்தியா? சங்கவி நீயா? நீயா என்னை கடத்தி கொடுமை பண்ண? நான் தான் பண்ணேன். இப்படிலாம் பண்ற? எனக்கு பயமா இருக்கு. ஏன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கியா? ஆமா, என்னமோ அவ்வளோ சந்தோஷமா அவங்க கூட கை கோத்துட்டு நீ பாட்டுக்கு போற, அதை பார்த்து சும்மா இருப்ப நினைச்சியா? யார்? ராகவ் கூடயா? ராகவே தான். எப்படி உனக்கு ராகவ் பழக்கமானா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? 1 வருஷமா அவனை நான் லவ் பண்ணேன். அவ்வளோ அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போற? என்னை பார்த்தா உனக்கு இழிச்சா பயமா தெரியுதா? இவ்வளோ நாள் உன்னை பத்தி எதுவுமே புரியாம பைத்தியம் மாதிரி உன்னை நம்பி இருந்தேன். சாதனா மூலியமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சங்கவி ஏன் இப்படி இருக்க? இல்ல எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல நீ சொல்லு உண்மைய. ஒன்றும் இல்லை, வினோக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுல்ல. என்ன சொல்றது? என்னது நீ ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி சொல்ற, நான் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. சொல்லலாமான்னு தெரியல, அதனால நீ இவ்வளோ கேட்குற. ராகவ ரொம்ப நாளாக ஒன் சைட்டாக நான் தான் லவ் பண்ணேன். ஆனால் இப்போது அவங்க எல்லாம் தூரமாயிட்டாங்க. முன்னாடி சொல்றேன். உங்கள் யாருக்கும் இது தெரியாது. ரொம்ப வருஷமாக ராகவ நான் தான் லவ் பண்ணேன், ஆனால் ஒன் சைடாக பண்ணேன். கடைசியில் இப்போ அது கூட வினோக்கு கிடைச்சிருச்சு. அவளுக்கு எல்லாமே கிடைக்குது, பரவாயில்ல. வினோதானே நல்லா இருக்கு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா? நானா இருந்தா எந்த மாதிரி தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். இன்னைக்கு வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டா, நாளைக்கு உன் உயிரை கேட்பா கொடுத்துட்டு உட்காந்துருக்கியா? ரோசி சங்கவி, எந்த முடிவு எடுத்தாலும் நான் கூட இருக்கேன். அப்புறம் சங்கவி, நம்ம நேற்று பேசிட்டு இருந்தோம், மறந்துட்டியா? என்ன பேசணும்? எவ்வளோ அட்வைஸ் பண்ணேன் உனக்கு, அதை பற்றி நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். இதுக்கப்புறம் முடிவெடுக்க என்ன இருக்கு சாதனா? அதான் போயிருச்சே.
பரவாயில்ல விடு. விட்டு கொடுத்துட்டு வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் சங்கவி. விட்டு கொடுக்கறதா? வினோ கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? அது போயிடுச்சு. அப்ப வந்து நீ இன்னும் வீணோன்னு உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்க போறியா சங்கவி? சங்கவி இன்ன வயசுல உனக்கு வேண்டிய அங்கீகாரத்தை அது தட்டி பறிச்சிச்சு. எதுல? போட்டியில. அதுக்கப்புறம் நீ கேட்ட இன்டர்னு அது வந்து நீ அதுக்காக விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருந்த. அதுவும் பரவாயில்ல. இன்னைக்கு உன் வாழ்க்கை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு வந்து நீ ராகவ் மேல வந்து காதல் வச்சிருக்கிறது தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கியா சங்கவி? கண்டிப்பா தெரியாது, ஏன்னா நானே சொல்லல. நீ சொல்லலன்றல, அதுக்கு உன் மனசு புரியாதா? அது உன் கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கே. நீ யாரை விரும்புற, நீ என்ன நினைக்கிறன்னு அதுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ இப்படி அதை நம்புறனால அது வந்து உன்னை நம்ப வச்சு உன் வாழ்க்கையை தட்டி பறிச்சு நாளைக்கு நீ இந்த உலகத்துல பிறந்ததுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வாழ போற. பார்த்துட்டே இரு. நான் சொல்லிட்டேன் சங்கவி, நீ இப்ப முடிவு எடுக்கலன்னா உன் வாழ்க்கை முழுசு நீ இழக்க வேண்டியது இருக்கும். பார்த்து சங்கவி, நான் சொல்லிட்டேன், என்ன முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு துணையா இருக்கேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட தான் இருக்கு. ஐயோ, இந்த சாதனம் வேற. இப்ப நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா சாதனா சொன்னபடி யோசிச்சு பார்த்தா வினோ என் வாழ்க்கையே கெடுத்துட்டால. அப்படின்னா ராகவ் என்னை விட்டு போயிட்டானா எல்லாமே போயிடுச்சுல. அப்போ வினோவை நானு ஏதாவது பண்ணிட்டா வினோ ராகவ் விட்டு போயிடுவா. அப்போ ராகவ் எனக்கு தானே. இதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கு என் ராகவ் வேணும், எனக்கு என் ராகவ் வேணும். அதுக்கு வினோ என்ன ஆனாலும் பரவாயில்ல. அதான் சரி. அதனாலதான் உன்னை இப்படி பண்ண. நீ போய் என் வாழ்க்கையில இருந்த எல்லா சந்தோஷத்தையும் தட்டி பறிச்சுட்ட. உன்னால எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதனாலதான் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது, ராகவ் லவ் பண்றியா? இது முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? ஆமா, முன்னாடியே சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுத்துருப்பாங்க. என் வாழ்க்கையில எந்த நல்லதும் உன்னால நடந்ததே இல்லை. இப்ப மட்டும் நடந்துருமா என்ன? எனக்கு நீ ராகவ் லவ் பண்றது தெரியாது. தெரிஞ்சுதான் நான் திரும்பி கூட பார்த்துக்க மாட்டேன் அவனை. ஆமா, நீங்க ரொம்ப நல்லவங்க பாரு. நிறுத்து. உன்னை பத்தி எல்லாமே சாதனா தெளிவா சொல்லிட்டா. நீ யாரு, எப்படிப்பட்டவ, உனக்கு நல்லதுன்னா மட்டும் என் கூட இருந்துட்ட. ஆனா இப்போ நான் தேவைப்பட மாட்டேன்ல, அதான் உனக்கு ராகவ் வந்துட்டானே. பிரிச்சுட்டல, என் காதலே அடிச்சுட்டல. சின்ன வயசுலேருந்து உன் கூட நான் இருந்திருக்கேன். ஆனா ஒரு சந்தோஷமாவது எனக்கு நடந்திருக்கா? இல்ல. எனக்கு நடக்கிற எல்லா சந்தோஷமும் உனக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. அது எனக்கு பிடிச்சதே இல்லை. நானும் இப்ப மாறுவேன் அப்ப மாறுவேன்னு பார்த்திருக்கேன். ஆனா நீ உண்மையா இருந்தியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இப்பதான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை அடிச்ச, கொடுமைப்படுத்த, இன்னும் மத்தவங்க அடிச்சிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது. ஆனா நீ அடிச்சது எனக்கு ரொம்ப வலிக்குது. ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டு நீ இன்னும் போய் இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சு? அதெல்லாம் வந்துச்சு. நீயும் என் ஃப்ரெண்டு தானே. இந்த மாதிரி பொய் கதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, புரியுதா? இதை விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பேசும். இது இனிமே பேசவே கூடாது. என்ன செல்லம், மறுபடியும் அந்த இருட்டறிக்கே போறியா? உனக்கு அங்கதான் இனிமே வாழ்வே.
இப்போ உனக்கு திருப்தியா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகஸ், இனிமே உனக்கு தான். இனிமே உனக்கு போட்டிக்கு யாருமே இல்ல.